ஜீவி மலையிலேருந்து விழுந்த ஒரு பாகம் தான் தலைமலை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே கருப்பசாமிங்கன்னு எப்படின்னா வந்தாங்க? சுவாமிகள் வந்து மனிதனாக இருக்கும் பொழுது இந்த மலையை அவங்க ஆண்டிருக்காங்க. இவர் பெரியசாமி கொல்லிமலை இருந்திருக்காரு. அவர் அங்கே மாடு, அவருக்கு 200 மாடு இருந்திருக்கு. 200 மாடு இருந்திருக்கும்போது இங்கே வந்துடுச்சு மாடு மேய்ச்சலுக்கு. அங்கே வறட்சியாக இருந்து இங்கே மேயறதுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டாரு, பெருமாள் வந்து நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம இடத்துல மாடு யாரை விட்டுருக்காங்க, இந்த மாடெல்லாம் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போச்சு மாடு. 200 மாடு. பண்ணையால் வந்து இந்த மாதிரி மாடு என்னால் ஓட்டிட முடியலங்க அப்படின்னு போய் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட சொல்லும் பொழுது அப்படியாகி போச்சா, எனக்கு மேலே யார் பெருசாக இருக்கா அப்படின்னு வேங்க மேலே வந்தார். அவர் வேங்க மேலே வரும்போது தான் இந்த புண்ணு செரிஞ்சுது. சரியும் போது அவர் அருணாக்கயிறு எடுத்து கட்டிவிட்டு பெருமாள் கீழே விடாமல் கட்டிட்டு மாதிரி என்ன நான் தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அதுக்கப்புறம் காம்படிஷன் ஆகிட்டாங்க 2 பேர் ஆகி எனக்காக நீ காவலுக்கு இருந்து அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்காக நான் காவல் இருக்கும் எனக்கு என்ன தெரிவிங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது எனக்கு திருக்கோடி வைக்கிற பக்தர்கள் உனக்கு குட்டி கடா ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் துண்டு தொட்டு வந்துட்டு